அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மே மாதத்தின் 26ஆம் தேதி, வைகாசி மாதத்தின் 12ஆம் தேதி, நிறைஞ்ச திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வைகாசி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இன்று பகல் 11:31 அப்படின்னு தொடங்கக்கூடிய அமாவாசை திதியானது நாளை காலை 9:09 வரைக்கும் இருக்குது. மேலும் இந்த நாளில் நமக்கு கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது. இது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நட்சத்திரமாக கருதப்படுது. அமாவாசையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது. மேலும் இந்த வைகாசி மாத அமாவாசையை நம்ம ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லுவோங்க. மேலும் இது திங்கட்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால சோமாவதி அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். விசேஷம் பொருந்திய இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒரு வீடியோ நேற்று இரவு போட்டிருந்தாங்க. கல்லுப்பு மட்டும் இருந்துச்சுனாவே போதும். அது ஒரு குறிப்பிட்ட முறையில் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தி குளிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய முன்னோர் கோபம் சாபம் எல்லாமே நீங்கும். பணம் பல மடங்கு பெருகும். நம்ப முடியாத மாற்றங்கள் எல்லாம் இனி நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அந்த குளியல் முறையை காலையில் 11:32 அப்படிங்கும்போது நீங்கள் எடுக்க தொடங்குனீங்க அப்படின்னா கூட போதும். மாலை வேலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்ல பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஒரு தனி பதிவு போட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா, இன்று ஒரு குறிப்பிட்ட குச்சி உங்களுடைய கையில் கிடச்சிச்சின்னா கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது கிடச்சிச்சின்னா அவசியம் அந்த பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய ஒட்டுமொத்த பண கஷ்டமுமே நீங்கும். நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்னொரு பதிவு. இது ஒரு சாதாரண தீபம் ஏற்றினாவே நம்மளுடைய வீட்டில் இருக்கிற இத்தனை விதமான பிரச்சனைகள் நீங்குமா, நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நம்ம வீட்டில் நிலவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தீபத்திற்கு அந்த சக்தி உண்டு. அந்த தீபத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டில் கிச்சனில் ஏற்றலாம், அல்லது நிலைவாசல் படியில் ஏற்றலாம். எங்கே ஏற்றினீங்கனாலும் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த முன்னோர் தீபத்தை தவறாமல் இன்று நீங்கள் ஏற்றி பலனடையுங்க. இப்போ நான் மேலே சொன்ன அந்த 3 வீடியோக்குள்ளேயும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதோட லிங்க்கை கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்து பலனடையுங்க. சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். பொதுவாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பணம் சேர்வதற்காக, கடன் தீர்வதற்காகலாம் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதுவும் இன்றைக்கி அமாவாசையோடு சேர்ந்து இந்த கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பானதுன்னே சொல்லலாம். அதனால் அவசியம் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். ஒரே பரிகாரம் உங்களுடைய கடன் பிரச்சனையும் நீக்கும், பணத்தையும் அதிகப்படுத்தி தரும். சரி, இதை எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். இதை சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கும்போது பூஜை அறையில் உட்காந்து உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் இன்றைக்கி முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவங்களையும் மனதில் நினச்சிட்டு அங்கே உட்காந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பீரியட்ஸில் இருக்கிறோம், அசைவம் செஞ்சிட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இது நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து தான் செய்யணும். இப்போ விடுமுறைக்காக நீங்கள் எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அங்கேருந்து இந்த பரிகாரத்தை செய்ய முடியாது. உங்களுக்கான பரிகாரம் அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை நாளை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் நேரம் காலம் பார்க்க தேவையில்லை. எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதை செஞ்சிடலாங்க. ராகு காலம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கும்போது காலை 7:30 9 மணிக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. அந்த சமயத்தில் நமக்கு அமாவாசையும் இல்லை, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. யமகண்டம் அப்படிங்கிறது காலையில் 10:30 12 மணிக்கிடையே உள்ள நேரத்தில் இருக்குதுங்க. அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ இந்த பரிகாரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். இதுக்கு நமக்கு கல்லுப்பு தான் தேவைப்படுது. இந்த கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது. மேலும் நிறைய நேர்மறை ஆற்றல்களை உள்ளடக்கியது. கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது, கஷ்டங்களை போக்கக்கூடியது, பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடியது. அதுவும் அமாவாசை நாளில் நம்ம கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். எப்போதுமே நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசை நாட்கள்லையுமே நான் உங்களுக்கு சிறப்பான கல்லுப்பு பரிகாரம்
பரிகாரங்கள் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதை செஞ்சு நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கிறதாகவும் என் கூட கமெண்ட்லேயே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதனால் இந்த பரிகாரத்துக்கு நம்ம கல்லுப்பு வந்து எடுத்துக்க போகிறோம். புதுசாக ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கும்போது அதிலேருந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அல்லது பரிகாரத்துக்குன்னு பூஜை அறையில் கல்லுப்பு வாங்கி வைக்கும் பழக்கம் இருக்கிறவங்க அதிலிருந்தும் கூட எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு சின்னதாக ஒரு மண் அகல் வந்து தேவைப்படுது. ஒரு சின்ன விளக்காக இருந்துச்சு அப்படின்னா போதும். இல்லைனா சின்னதாக சட்டி மாதிரி வச்சுருந்தீங்க, மண் சட்டி அப்படின்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா பீங்கானில் சின்னதாக பவுலோ இல்லை பிளேட்டோ வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா கண்ணாடியில் எடுத்துக்கலாம். அதாவது மண் சம்மந்தப்பட்டது, கண்ணாடி, பீங்கான், இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ விளக்குன்னா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டாவே போதும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் சுற்றிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. கட்டாயம்ன்ட்டு இல்லை, வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கே மங்களகரமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்ததாக நமக்கு ஒரு சிறு துண்டு வசம்பு வந்து தேவைப்படுது. இந்த வசம்பை வந்து பேர் சொல்லாதது அல்லது பிள்ளை வளர்த்தி அப்படின்னு தான் சொல்லுவோம். இது சாதாரணமாகவே நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே பணவரவு வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் உங்களுடைய வீட்டில் வசம்பு இல்லைன்னா கூட நீங்கள் இன்றைக்கி கூட போய் வாங்கிட்டு வந்து வைக்கிறது நல்லது. குறிப்பாக சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறது நல்ல விசேஷமான பலனை வந்து கொடுக்கும். ஆல்ரெடி வீட்டில் வசம்பு வச்சுருக்கிறவங்க அதையவே ஒரு சிறு துண்டு 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் உடச்சிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த மண்ணகலில் கல்லுப்பு வந்து நம்ம போடணும். இது எப்படி போடணும்னா, நம்மளுடைய வலது கையால் எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிடித்து என்ன கோரிக்கையை நிறைவேறணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அதை வந்து சொல்லணும். என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும், பணம் வந்து சேரணும், இல்லைனா வீட்டில் சண்டை சச்சரவுகள் நீங்கணும், அமைதி நிம்மதி சந்தோஷமெல்லாம் பெருகணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்டென்ஷனை நீங்கள் சொல்லிவிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிடித்து அதன் பிறகு அந்த மண்ணகலில் வந்து இந்த கல்லுப்பை போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த வசம்பை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி பணவரவு அதிகரிக்கணும்னு மனதார வேண்டிக்கோங்க. இவை தவிர உங்களுக்கு வேறு என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ, அது வந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைங்க படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வசம்பை நீங்கள் வச்சுட்டு கேட்கும்போது கண்டிப்பாக அது எல்லாமே வந்து நிறைவேறும். அதனால் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இப்போ இந்த கல்லுப்பு மேலே இந்த வசம்பையும் வந்து நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு சுத்தமாக இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி வச்சிங்கனாலும் சரி, இல்லை குலதெய்வம் படம் வச்சுருந்தீங்கன்னா அங்கே நீங்கள் வச்சிங்கனாலும் சரி, உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதை வச்சுருங்க. இது வந்து அடுத்த அமாவாசை வரைக்குமே அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இந்த வசம்பும் வந்து கெட்டு போகாது, இந்த கல்லுப்புக்கும் வந்து ஒன்றும் ஆகாது. அதுவும் நம்ம மண் போன்ற பொருட்களில் தானே வச்சுருக்கிறோம், அதனால் இது அரிக்கவும் செய்யாது. இது வந்து அப்படியே இருக்கட்டும். ஒருவேளை அடுத்த மாதம் அமாவாசைக்குள்ளே இதிலிருந்து தண்ணீர் வடியுது, இல்லை உப்பு வந்து கருப்பு நிறமாக மாறிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் இம்மீடியட்டாக அதை எடுத்து எங்கேயாவது ஒரு கால்படாத இடத்துல போட்டுடலாம். அல்லது சிங்க்லேயே வந்துட்டு அது தண்ணீர் திருவி விட்டு அதுலேயே நீங்கள் கழுவி விட்டுடலாம். இல்லை கருப்பெல்லாம் ஆகலை, உப்பு நல்லா பளிச்சுன்னு நான் வச்ச மாதிரியே வெள்ளையாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 மாதம் வரைக்கும் அப்படியே வந்து வச்சுக்கோங்க. தினமும் இப்போ பூஜை அறையில் தீபம் ஏற்றும் போது நீங்கள் அதையும் வச்சு கும்பிட்றது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். பூஜை அறைக்கு போக முடியாதவங்க இது எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெட்ரூமில் வந்து வச்சுக்கோங்க. அதாவது தென்மேற்கு பகுதி, சவுத் வெஸ்ட் கார்னர், அங்கே தான் நம்மளுடைய பெட்டு வந்து போட்டு படுப்போம். அங்கே வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது கொஞ்சம் மேலே அந்த லாஃப்ட் இருக்குது, பீரோ இருக்குது அப்படிங்கும்போது அங்கே வந்துட்டு நீங்கள் இதையை வச்சிடலாம். அதான் மறுபடியும் சொல்லிடுறேன், உப்பு வந்து நல்லா இருக்குது, கருப்பாகலைன்னா 1 மாதம் வரைக்கும் இருக்கட்டும். ஆனால் கருப்பாகுது அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா எதிர்மறை ஆற்றல்களையும் அதை உறிஞ்சி வச்சிருச்சு. அதை நம்ம உடனடியாக வந்து அப்புறப்படுத்தணும்னு அர்த்தம். அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. வாரம் ஒரு முறையாவது செக் பண்ணிக்கோங்க. இப்போ 1 மாதம் கழித்து நீங்கள் அந்த கல்லுப்பை வாஷ்பேசன் சிங்கில் கழுவி ஊற்றிட்டு அந்த அகலை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த வசமே நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த சிம்பிளான பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பாருங்கள். எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் தீரும், நல்ல பண வரவு வந்து அதிகரிக்கும். வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.